பாலியல் கல்வி திட்டத்தை தமிழகத்தில் கொண்டுவர பாடுபடுவேன் என உலக தமிழ் சங்கத்தின் இயக்குநரும் துணைத் தலைவருமான பேராசிரியர் பர்வீன் சுல்தானா திருவள்ளூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெரிவித்தார். சென்னையில் ஒமேகா இன்டர்நேஷனல் என்ற கல்வி நிறுவனம் 20 ஆண்டுகளாக கல்வி பணியை செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஹார்ட் புலன்ஸ் இன்டர்நேஷனல் என்ற பள்ளிக்கூடம் திருவள்ளூர் பகுதியில் தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உலக தமிழ் சங்கத்தின் இயக்குநரும் துணைத் தலைவருமான பேராசிரியர் பர்வீன் சுல்தானா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளி தாளாளர் பரத் மாதவன், பள்ளி முதல்வர் கலைவாணி சுரேஷ் மற்றும் பள்ளி வளாக மேலாளர் வெங்கடேஸ்வர பிரசாத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய உலக தமிழ் சங்கத்தின் இயக்குநரும் துணைத் தலைவருமான பேராசிரியர் பர்வீன் சுல்தானா, புதிய மாண்டிச்சேரி சுழல் கைகளினால் செய்து கற்றல் மற்றும் முழுமையான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் குழந்தை மைய கற்றல் இடமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதே குழந்தைகள் தங்கள் சொந்த வேகத்தில் கற்றுக்கொள்ளவும் வாழ்நாள் முழுவதும் கற்றலின் மீது ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ளவும் உதவும் வகையில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு பல்வேறு பொருட்கள் மற்றும் செயல்பாடுகளை கொண்டு உள்ளது. இந்த முயற்சி பாரம்பரிய முறைகளை கடந்து ஆரம்ப வயதிலேயே படைப்பாற்றல் மற்றும் பகுப்பாய்வு சிந்தனையை வளர்க்கும் கல்வி அனுபவத்தை வழங்குவதற்கான பள்ளியின் அர்ப்பணிப்பை இது வெளிப்படுத்துகிறது என தெரிவித்தார். இங்கு ப்ரீகேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரை வகுப்புகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் அடுத்த வருடம் 5ஆம் வகுப்பு வரை தொடங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். குழந்தைகளின் பெற்றோர்கள் அவர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளின் விருப்பம் என்ன, அவர்களை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்பது குறித்து பல்வேறு நகைச்சுவையாக கருத்துக்களை சொல்லி சிறப்பு உரையாற்றினார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த பேராசிரியர் பர்வீன் சுல்தானா, எந்த இடத்தில் ஒரு கல்வி நிறுவனம் தொடங்கப்படுகிறதோ அங்கு பல நூலகங்கள் திறக்கப்படுவதற்கு சமமாக கருதப்படுகிறது. நூலகங்கள் திறக்கப்படும் போது அங்கு குற்றங்கள் குறைவதாக ஆய்வில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக உள்ளது. இன்றைய சூழ்நிலையில் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நமது இளைய சமுதாயம் சில சமயங்களில் வழி தவறி போய்விடுகிறதோ என்ற கவலையும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் போதை போன்ற பழக்கங்களில் இருந்து சமூகத்தை மீட்டெடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்ற விஷயத்தில் தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இளம் வயதிலேயே தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் வர வேண்டும் என்றால் அது கல்வியால் தான் தர முடியும். செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையிலும் கெடும் என்ற திருக்குறள், நீ எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை என்றால் வாழ்க்கை கெட்டு போகும். எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் விட்டாலும் வாழ்க்கை கெட்டு போய்விடும். எனவே செய்யக்கூடாதவைகள் பக்கத்தில் போகாமல் என்ன செய்யப்பட வேண்டுமோ அதனுடைய வேர்களை பிடித்துக்கொண்டு விருட்சமாக வளர வேண்டும் என்று தெரிவித்தார். தமிழகத்தின் தற்போது சிறு குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் துன்பங்களுக்கு ஆளாகின்றன. அதுவும் பள்ளி மாணவிகள் இந்த பாலியல் கொடுமைகளுக்கு ஆளாவதாக தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே பல்வேறு நாடுகளில் பாலியல் கல்வி நடைமுறையில் உள்ளது போல் தமிழகத்திலும் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதில் அளித்த அவர், பாலியல் கல்வி என்பது மாணவர்களுக்கு போய் சேரக்கூடிய நாம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். அதற்காக பல சான்றோர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டுதான் வருகின்றனர். எனவே அறம் சார்ந்த கல்வியை மாணவர்களுக்கு கொண்டு சென்று சேர்ப்பது அரசின் கடமை மட்டுமல்ல, கல்வி நிறுவனங்களின், கல்வியாளர்களின், ஊடகவியலாளர்களின் கடமையாகும். தற்போது சமூக வலைத்தளங்களால் வேறு பாதைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரியான கல்வி திட்டம் பிள்ளைகளை மீட்டெடுக்கும். அதை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவேன் என பேராசிரியர் பர்வீன் சுல்தானா தெரிவித்தார். இன்றைய காலகட்டத்தில் கல்வியில் சிறந்து நிற்கக்கூடிய நம்முடைய இளைய சமுதாயம் சில நேரங்களில் வழி தவறி போய்விடுகின்றதோ என்கின்ற கவலையும் சேர்ந்தே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் போதை போன்ற பழக்கங்களிலிருந்து இந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்கு என்ன செய்யலாம்? அவரவர்களுடைய நிலைகளில் இந்த பழக்கத்திலிருந்து இளைய சமுதாயத்தை அல்லது ஒரு பொது சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசும் மிக தீவிரமாக முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு பேச்சாளராக, ஒரு பேராசிரியராக, இப்பொழுது பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய உலக தமிழ்ச்சங்கத்தின் இயக்குநராக, துணைத் தலைவராக நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இந்த தலைமுறைக்கு ஒரு விஷயத்தை மிக காத்திரமாக கொண்டு சேர்க்க வேண்டும். சில நேரங்களில் பெரியவர்கள், சான்றோர்கள் சில கதவுகளை மூடி வைத்திருக்கிறார்கள்.
மூடப்பட்ட கதவுகளை திறப்பதற்கு இவர்கள் மிகவும் துடிக்கிறார்கள். அதுதான் இவர்கள் சுதந்திரம் என்று நினைக்கிறார்கள். கிடையாது. அந்த கதவுகள் ஏன் மூடப்பட்டு இருக்கின்றன என்றால், அதை திறந்தவர்கள் உள்ளே போனால் அவர்கள் அடிமையாகி விடுவதற்கு வாய்ப்புண்டு. அவர்களுக்கான சுதந்திரம் என்பது கல்விதான். அந்த கல்வியை நோக்கி அந்த சுதந்திர கதவுகளுக்குள் அவர்கள் நுழைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு விஷயத்தை மறுக்கப்பட்ட ஒரு விஷயத்திற்குள் போய் இது என்ன இருக்கிறது என்று பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலையில் இல்லாமல், இளம் வயதிலேயே தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் இன்றைய இளைய சமுதாயத்துக்கு வர வேண்டும் என்றால் அது கல்வியால் மட்டும்தான் முடியும். அந்த கல்வியை அவர்கள் சரியாக கைக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நான் திருக்குறள் ஒன்றை நான் மாணவ கண்மணிகளுக்கு, இளைஞர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும். வள்ளுவர் என்ன சொல்கிறார்? நீ எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை என்றால் வாழ்க்கை கெட்டுப்போகும். எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் விட்டாலும் வாழ்க்கை கெட்டுப்போகும். அதனால் செய்யக்கூடாதவைகள் பக்கத்தில் போகாமல் எது செய்யப்பட வேண்டுமோ அதனுடைய வேர்களை பிடித்து கொண்டு நாங்கள் விருட்சமாக வளர வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. இதை வரும் காலத்திலும் நிரூபிப்போம். நிச்சயமாக பாலியல் கல்வி என்பது மாணவ கண்மணிகள் வரைக்கும் போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதற்காக பல சான்றோர்கள் பல நிலைகளில் முயற்சிகளை மேற்கொண்டு தான் வருகிறார்கள். இப்போ ரொம்ப இயல்பாக சொன்னால், நான் பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய உலக தமிழ் சங்கம் என்பது திருவள்ளுவரையும் சங்க இலக்கியங்களையும் முன்னெடுப்பதற்காக அமைக்கப்பட்ட, பெரியோர்களால் அமைக்கப்பட்ட ஒரு பெரும் நிறுவனம். திருக்குறளிலே அறம், பொருள், காமம் என்று 3 பால்கள் உண்டு, 3 பிரிவுகள் உண்டு. காமத்து பால் என்கின்ற ஒரு பகுதி ஒரு மனிதன் ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து வாழக்கூடிய அக வாழ்க்கையை அறத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே சொல்லித்தந்த பேரிலக்கியங்களுக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள். அகம் புறம் என்கின்ற 2 கண்கள் நமக்கு. இந்த 2 கண்களும் அறம் சார்ந்தவை. அறம் என்கின்ற சொல் தமிழில் மட்டும்தான் உண்டு. அந்த அறம் சார்ந்த நிலையில் அந்த கல்வியை மாணவர்களுக்கு கொண்டு சேர்ப்பது அரசனுடைய, பெரியவர்களுடைய, கல்வி நிறுவனங்களினுடைய, கல்வியாளர்களுடைய, ஏன் ஊடகங்களுடைய பொறுப்பாகவும் நான் கருதுகிறேன். நிச்சயமாக அது இந்த காலகட்டத்தில் சமூக வலைதளங்களால் பிள்ளைகள் வேறு பாதைக்கு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அதை பூவோடு சேர்ந்த நார் மணக்கும் தானே, நாரோடு சேர்ந்த பூ நாருமா என்ன? அறம்தான் வெல்லும். நன்மையை தீமைகளை விட தீவிரப்படுத்தினால் நாம் நன்மைகளால் அந்த தீமைகளை வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட கல்வியாளர் நான். அதனால் இந்த சமூகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நிச்சயமாக இந்த முறையான கல்வி திட்டம் பிள்ளைகளை மீட்டெடுக்கும். நன்றி.